ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு விபி கேமிங் ஸ்டுடியோ. இன்றைக்கி வந்து நாம் லோக்கி கிராஃப்ட் கேம் தான் விளாட போகிறோம். அதில் வந்து நம்ம க்ரியேட்டிவ் மோடில் போட்டு இப்போ விளாண்டுருக்கிறோம். முதல்ல என் வீடு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அது எங்கே இருக்குதுன்னு நானே மறந்துட்டேன். என் வீடு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்க. இது ஏதோ வில்லேஜ்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். கைஸ், செஸ்ட் இருக்கு. இது என்ன பொட்டேட்டோவை வச்சு என்ன பண்ணலான்ட்டு பார்க்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பொட்டேட்டோ வச்சு என்ன பண்ணணும்னு தெரியாது. இது என்ன பிரெட்டா? ஆஹா, இங்கே வந்து இப்போதைக்கு நிறையா கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேற ஒரு வீடுகளில் போய் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரே நிமிஷம். நெக்ஸ்ட்டு எந்த வீடுனா இந்த வீட்டுக்கு போகலாம். இங்கே என்ன இருக்குமோ. இங்கே செஸ்ட் எதுவும் இல்லை கைஸ். நம்ம வந்து அப்படியே நெக்ஸ்ட் வீட்டுக்கு போயிடலாம். இங்கே நம்ம கொள்ளணும்னா பார்த்தீங்களா, யாரும் நம்ம எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம தான் க்ரியேட்டிவ் மோடில் இருக்கோமே. என்னது கைஸ், பெல் அடிச்சுட்டு நம்ம வெற்றிகரமாக இன்னும் நெக்ஸ்ட்டு ஒரு வீட்டுக்கு போயிடலாம். இன்னும் என்ன இருக்கு? ஓகே கைஸ், நான் எதுக்காக மறந்துட்டேன். முதல்ல என் வீடை கண்டுபிடிக்கணும் கைஸ். இங்கே பார்த்தீங்களா, நான் கொஞ்சம் இது சாப்பிடலாமான்ட்டு இருக்கேன். ஆனால் வேணாம், நான் அப்படியே என் வீடை தேடி நான் முதல்ல போயாகணும். என் வீடு எங்கே இருக்குது? என் வீடு வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. ஓகே கைஸ், இப்போதைக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் என் வீடு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே. ஓகே கைஸ், நான் இப்போ என் வீடை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு என் வீடை நான் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே 2 லார்ஜ் செஸ்ட்டு, அங்கே ஒரு 2 லார்ஜ் செஸ்ட், இங்கே ஒரு செஸ்ட்டு, அப்புறம் 2 கிராஃப்டிங் டேபிள், அப்புறம் இது என்னன்னு எனக்கே தெரியல. அது போக இங்கே 4 செஸ்ட் இருக்குது. இதில் பூரா ப்ரொடக்டிவ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் வச்சுருக்கேன். இங்கே வந்து கத்தி அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கேன். இங்கே அது ஹெல்மெட்டு, ஷூலாம் இருக்குது. அப்புறம் இங்கே வுட்டில் இருக்க எல்லா வுட்டுமே இங்கே இருக்குது. அப்புறம் இது என் பெட்ரூமு. இங்கே வந்து ஃபிஷ் டேங்க் மாதிரி சின்னதாக ஃபிஷ் டேங்க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கிச்சனு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது கைஸ். அதெல்லாம் முடிக்கணும். அதெல்லாம் இனிமேல் தான் முடிக்கணும் கைஸ். இப்போ வந்து இது ஒரு ஸ்விம்மிங் பூலு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃபிஷ் டேங்க் மாதிரி. இது நிறைய ஃபிஷ் இருக்குது. நிறைய ஃபிஷ் விட்டுருந்தேன் கைஸ். அதெல்லாம் தவளையாக மாதிரி போயிடுச்சு. அது தவளைன்னு எனக்கு தெரியாது. அது சும்மா விட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அது தவளை. இதோ அங்கே பார்த்தீங்களா, இங்கே இதுக்குள்ளே தான் இந்த பூனையெல்லாம் நான் தான் ஸ்பான் பண்ணேன் கைஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சும்மா ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி சும்மா விளாட்றதுக்காண்டி பண்ணி வச்சுருந்தேன். இதுதான் அந்த பெட்ரூம்லேருந்து பார்க்குற ஃபிஷ் டேங்க். இங்கே ஒரு பூனை சுற்றிட்டு எதுக்குன்னு தெரியல. அப்புறம் இங்கே ஒரு லிவர் வச்சுருக்கேன் கைஸ். ஒரே நிமிஷம்.
இங்கே ஒரு லிவர் வச்சுருக்கேன். இது தொட்டால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும், அதுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கேன். இங்கே வந்து பால்கனி வைக்கிற மாதிரி இருக்குது. அதை நம்ம இப்போ முடிச்சிடலாம். கரெக்டாக கட்டுறேன்னா ஓகே கரெக்டாக தான் கட்டிகிட்டு இருக்கிறேன். ஒரு எவ்வளோ தூரத்துக்கு கட்டலான்ட்டு மறக்காமல் நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடு அண்டர் கிரவுண்டில் கட்டலாமா இல்லை இந்த மாதிரி மேலேயே கட்டலாமான்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நானும் அந்த மாதிரி கட்டுறேன், கட்டி வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே கைஸ், இது வரைக்கும் ஓகே. இப்போ வந்து ஒரு லேயரு ஒயிட் கலரில் ஒரு பிரிக் மாதிரி இருக்குது, பிளாக்குன்னு நினைக்கிறேன், ஒயிட் பிளாக். ஒரு லேயர் மட்டும் கொடுத்துட்டு அப்புறம் மித்ததெல்லாம் கிளாஸ் வச்சிடலாம். லோக்கி கிராஃப்டில் கிரியேட்டிவ் மோட் இருக்குன்ட்டு எனக்கு இப்போ தான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கே தெரியும். இவ்வளோ பெரிய கிளாஸ் வேணாம், நம்ம இன்னும் கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கலாம். ஒரே நிமிஷம், இது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கிளாஸ் இருக்குது. இது இந்த பிளர்ராக இருக்கிற மாதிரி இருக்கிற கிளாஸே ஓகே தான். இந்த கிளாஸை வந்து அப்படியே வச்சிடலாம் கைஸு. ஸோப்பா பெருசாக இருக்கிற கிளாஸ் தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். சரி, அதையே வச்சிடலாம். நம்ம இங்கே இல்லை, ஒரே நிமிஷம். ஐயோ, நான் வேறு கிளாஸ் எந்த இதில் இருக்குன்னு நான் வேறு மறந்துட்டே இருந்தேன். ஒரே நிமிஷம். இங்கே இருக்குது கைஸ். இது வந்து இங்கே வச்சிடலாம். ஓகே கைஸ், எல்லாத்தையும் நம்ம அப்படியே வச்சுட்டு கைஸ் நைட்டு வேறு ஆக போகுது. ஆனால் ஜாம்பிஸ் வந்து நம்ம எதுவுமே பண்ணாது. ஜாம்பிஸ் அங்கே பார்த்தீங்களா, ஜாம்பிஸு இந்த நேரத்தில் வந்து அது சன் படுறதுனால அது வந்து செத்து போயிட்டுருக்குது. இப்போது நாம் நார்மல் கிளாஸ் எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே இங்கே இந்த மாதிரி வச்சிடலாம். ஓகே கைஸ், ஓகே நம்ம வச்சிட்டோம். இப்போ வந்து இன்னொரு வீடு கட்டலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது கைஸ். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டு சொல்லுங்கள். அது மாதிரி நான் பண்ணுறேன். இது என்ன கைஸ், இது என்ன ஸ்கிராப் லோடிங்னா என்னது கைஸ்? யாருக்காச்சும் தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம இப்போ ஒயிட் கலர் பிளாக் இருக்குது, அதை வந்து இங்கே கவர் பண்ணிடலாம். ஓகே, நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ வந்து இங்கே வந்து இன்னொரு பிளாக் இது கவர் பண்ணிடலாம் நாம். ஒரே நிமிஷம். ஓகே கைஸ், இப்போ நம்ம டோர் வைக்கலாம். டோர் வச்சிடலாம். டோரு இது இல்லை. ஓகே கைஸ், இப்போ நாம் வச்சிடலாம் டோரை. ஓகே, இங்கே அப்படியே ஐயோ, இங்கே வேறு மேலே கேப் இருக்குது, அதை நான் பார்க்கவே இல்லை. ஓகே, இங்கே அப்படியே கீழே அந்த ஃபஸ்ட்டாக ஒரு ரூம் காமிச்சினேன் அது கைஸ். ஒரே நிமிஷம் கைஸ்.
நாம் நெக்ஸ்ட்டு ஒரு அண்டர் கிரவுண்ட் ஹவுஸ் கட்டலாம். அந்த மாதிரி ஒரு வீடியோ போடலாமான்ட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, ஒரே நிமிஷம் நாம் அப்படியே வெளியே போயிட்டு கவர் சாத்தி கீழே போயிடலாம். முதல்ல நம்ம தூங்கி எந்திரிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் நாம் இன்னொரு வீடு கட்டலாம். அதை பற்றி யோசிக்கலாம். ஐயோ, ஓகே கைஸ், நாம் தூங்கலாம். அடுத்து நம்ம இந்த கேமில் மல்டிப்ளேயர் போடலாமா இல்லை வேணாமான்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்டில் சொல்கிறத வச்சு தான் நான் வீடியோ போடுவேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து என்னோட பழைய வீடு. நான் சர்வைவலில் இருக்கும்போது கட்டின வீடு. அது நான் க்ரீப்பர்ஸ்லாம் வந்து என் வீடை வந்து வெடிக்க வச்சிச்சு. அதனால கோபம் அடைஞ்சு நான் வந்து க்ரியேட்டிவ் மோடில் போட்டு அதனால் எல்லாத்தையும் உடச்சிட்ருவோம். ஓகே கைஸ், நாம் ஒரு இங்கே பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல அந்த தவக்கலையை, அது இதோ அதுதான் இதோ இந்த தவக்கலை பார்த்தீங்கன்னா. ஓகே கைஸ், நான் அப்படியே ஒரு மாடர்ன் ஹவுஸ் கட்டலாமான்ட்டு யோசிக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த இடத்துல கட்டலாமா? இங்கேருந்து அப்படியே பார்க்குற மாதிரி. ஓகே கைஸ், ஒரே நிமிஷம். 5. ஓகே கைஸ், ஓகே. நாம் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இன்ச் மட்டும் அண்டர் கிரவுண்டில் நம்ம இந்த மாதிரி ஐயோ, நான் கொஞ்சம் அதிகமாகவே பண்ணிட்டேன். ஓகே, சரி பரவாயில்ல, இது வரைக்கும் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் ஓகே கைஸ், நான் எந்த மாதிரி வீடு கட்டுறதுன்ட்டு ஒரு ஐடியாவே இல்லை. வெயிட் பண்ணுங்க, ஒரே நிமிஷம். இப்போ வந்து நம்மளுக்கு தேவை இந்த வுட்டால் பண்ணுறது, அது இந்த போட்டுக்கு பேம்பு போட்டுறதெல்லாம் வச்சிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சிடலாம். ஓகே, மாடர்ன் ஹவுஸுன்றதுனால இப்போது இங்கே நான் வந்து என்ன பண்ணேன்னா, முதல்ல இந்த இடத்துல இருக்கிற சாண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். ஐயோ, தெரியாமல் இது வச்சுட்டேன், பரவாயில்ல. ஓகே, இப்போ எந்த மாதிரி கட்டலான்னா, அது வந்து நான் ஒரு பிளாக் கலரு வித் ஒயிட் கலர் மாதிரி கட்டலான் இருக்கேன்.
ஒரே நிமிஷம். பிளாக் கலருனா இது ஓகேல. இது வேணால் வச்சுக்கலாம். ஓகே கைஸ், ஓகே கைஸ், நம்ம வந்து இது ஒரு 3 1 2 ஒரே நிமிஷம் 1 2 ஒரு 4 பிளாக்ஸ் கிட்ட வச்சிடலாம். இந்த மாதிரி 4 பிளாக்ஸ் போதும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப அதிகம்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டு கமெண்டில் சொல்லிடுங்க. ஓகே கைஸ், எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்க்குறேன். ஓகே கைஸ், ஃபைனலி நம்ம ஒரு ரூம் மட்டும் முடிச்சிருக்கோம். இப்போ வந்து இங்கே லைட்லாம் வைக்கணும். அதுக்கு நம்ம ப்ளூ கலர் வைக்கிறதா இல்லை ஆரஞ்சு கலரா? ஆமாம், ஆரஞ்சே வச்சிடலாம். ஏன்னா அந்த வீட்லேயும் நான் ப்ளூ தான் வச்சுருந்தேன். ஸோ நம்ம ஆரஞ்சு வச்சிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இங்கே வச்சிடலாம். நிறையா இருக்குது, நிறைய வேலை. ஓகே, இந்த மாதிரி வச்சா நல்லா இருக்கா? ஓகே, நம்ம நடுவில் வைக்கிறதுக்கு வேறு ஏதாச்சும் வைக்கலாம். இது என்னது கேம்ப்? சரி, இது நடுவுல வச்சு பார்க்கலாம் என்ன எப்படி இருக்குன்ட்டு. ஓகே கைஸ், சாரி, ஒரே நிமிஷம். இந்த இடத்துல வேறு என்ன வைக்கிறதுனா கிராஃப்டிங் டேபிள் வச்சிடலாம். கிராஃப்டிங் டேபிள், அதுக்கப்புறம் செஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வச்சிடலாம். ஓகே, இதுவுமே வச்சிடலாம். ஓகே, அதில் இங்கே ஒரு கிராஃப்டிங் டேபிள், இங்கே ஒரு கிராஃப்டிங் டேபிள், இங்கே ஒன்று 2 நடுவில் இங்கே வேணாம். ஓகே, அப்படியே இங்கே மேலே வச்சிடலாம். சாரி, இங்கே ஒன்று வச்சிடலாம். இங்கே 2, அப்புறம் இங்கே 2, அப்புறம் இங்கே வந்து என்ன வைக்கலாம்? இங்கே 3லேயும் இது வச்சிடலாம். ஒரே நிமிஷம். இப்போ ஷீல்டு வேணும். ஒரே நிமிஷம், ஷீல்டு. ஓகே கைஸ், ஃபைனலாக நாங்கள் இது முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பின்னாடி போய் வேறு ஏதாச்சும் பண்ணலாம். நைட்டே ஆயிடுச்சு கைஸ். ஓகே, நம்ம பின்னாடி வந்து என்ன பண்ணுறதுன்ட்டு தெரியல. சரி கைஸ், நம்ம இது அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம சும்மா ஏதாச்சும் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போதைக்கு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.